எல்லாரும் இந்த நாளை ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட பேசிக்கிட்டே இந்த டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வீடியோவை பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. சாம்பார் வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் பிரியாணி இஸ் அன் எமோஷன், ஆனால் எங்கள் வீட்டில் சாம்பார் இஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுக்கு சாம்பார்னால் அவ்வளோ பிடிக்கும். குட்டி பையனுக்குமே இப்போல்லாம் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குது. அதனால் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சுட்டு கேரட் பீன்ஸ் வச்சு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு தான் வேக வச்சிட்ருந்தேன். நான் எப்போவுமே பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி வேக வச்சுருவேன். ஸோ நம்ம பருப்பு எங்கெல்லாம் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கேரட் பீன்ஸ் வச்சு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தாளிச்சாச்சு. என்ன சாம்பார் வைக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 3மே இருந்தது. இந்த கதம்ப சாம்பாரோட டேஸ்ட்டே தனி தான். குட்டி பையனுக்கு சாம்பார்லேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த கதம்ப சாம்பார் தான். குக்கரில் வேக போட்டிருந்த பருப்புமே 4-5 விசிலுக்கு மேலே வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டில் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கும்போது என் மைண்டில் ஓடின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சா நம்மளாலே சாப்பிட முடியாது, இதில் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வேறு 90s கிட்டுங்கிறதுனால இருக்கிறதுலே பாவப்பட்ட பசங்க அப்படின்னா அது 90s கிட் தான். ஒன்றுமே தெரியாமல் நம்மளெல்லாம் வளர்த்து விட்டாங்க. யாராவது 90s கிட் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆரம்பத்தில் சமைக்கவே தெரியாமல் இருந்த எனக்கு எங்கள் அக்கா கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, சாம்பார் வைக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு டிப் கொடுத்துருந்தாங்க. குக்கரில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே அது கூடவே வெங்காயம், தக்காளி, நம்ம எந்த காய் போட்டு சாம்பார் வைக்கிறோமோ அந்த காயும் அதுலேயே சேர்த்து விசில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் சமைக்க கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக சாதத்துக்கு சாம்பார் வைக்கிறத விட இட்லி, தோசைக்கு சாம்பார் வைக்கும்போது நம்ம அந்த மெத்தடில் கடைஞ்சி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சமைக்க ஆரம்பித்த அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, காரம் ஒரு வேளை அதிகமாக போட்டுட்டா அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறது, இப்படி எதுவுமே தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஃபுல் டைம் ஜாப் இதுவாகவே மாறிடுச்சு. நிறைய ரெசிபிஸ் அம்மாக்கிட்டேருந்து மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம், யூடியூப்பில் கொஞ்சம், புக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம்னு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியாச்சு. எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக அப்படியே அவுட்புட் கொடுத்துரும் அப்படின்னு இல்லை, நிறைய ரெசிபீஸ் சொதப்பியிருக்கேன். ஆனால் அப்படி சொதப்பின ரெசிபீஸில் இருந்தால் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி நான் மேரேஜுக்கு அப்புறம் சொதப்பின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கும்போது நான் சொதப்பினதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சொதப்பல் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அது என்னென்னா, ஒரு வாட்டி ஹைதராபாடி ஸ்டைலில் தம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு லேயர் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்தது.
எல்லாமே சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு கிச்சன்லேருந்து ஹாலுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகும்போது கை ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே மொத்தமாக கவுத்துட்டேன். பிரியாணி ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு. அன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு லேயர் பிரியாணி செஞ்சுட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கில்ட் ஃபீல் இருந்தது. எனக்கு பயங்கரமாக அழுக வந்துருச்சு. நான் பண்ண பெரிய சொதப்பல்னால் அது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும் எப்போவுமே. இந்த மாதிரி நீங்களும் சமைக்கும்போது என்னெல்லாம் சொதப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்ச் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு கையோட எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். சமைக்கும்போதே சைட் பை சைட் நம்ம இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க மாதிரி இருக்காது. அதே மாதிரி சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் இதெல்லாமே நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே கிச்சன் நீட் அண்ட் க்ளீனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சீக்கிரமாகவே சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. நேற்றே முடக்குத்தான் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டே அப்படியே பொறுமையாக இந்த வேலையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே டிவியில் வந்து ஒரு தெலுங்கு மூவி போட்டு விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு கீரையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து தெலுங்கு ஆக்டரில் வந்து நானியோட மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீரையும் க்ளீன் பண்ணியாச்சு. போன வாரம் அபுதாபி போயிருந்தப்போ இந்த ஒன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து எது வாங்கினாலும் 3.5 திராம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நான் இப்போ காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 3.5 திராம் தான். இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், பிளாஸ்டிக் தான். நான் தோசைக்கு ஊற்றுறதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வாங்கினதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தான். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவுமே 3.5 திராம் தான். குட்டி பையன் இந்த பிளேட் செலக்ட் பண்ணியிருந்தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் சைனீஸ் லெட்டர் இருக்கான். அதனால் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு நூடுல்ஸ் பாஸ்தாலாம் சாப்பிடும்போது இந்த பிளேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தான். நான் வந்து ஒரே டிசைனில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாரல் டிசைனே வாங்கியிருந்தேன். 2 பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்து எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணும்போது தான் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். இன்னுமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதே சமயத்தில் 3.5 திராம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகேவாக தானே இருக்குது ப்ரைஸ் நமக்கு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு விட்டாச்சு. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷு, மல்டி பர்பஸ் தான். நான் வந்து கிச்சனில் இருக்க சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்காக கப்பு. இதுவுமே வந்து சூப்பராக க்யூட்டாக இருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. கிளாஸ் தான் இது. நான் 3 கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து ஒரு பிளான்டர் வாங்கியிருந்தேன். இதில் நம்ம சாயில் போட்டு பிளான்ட் ஏதாவது வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஏதாவது சாயில் போட்டு சின்னதாக பிளான்ட் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வைக்கும்போது நான் கண்டிப்பாக இதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து 3.5 திராம் தான். இந்த வீடியோ பார்க்குற யாராவது அபுதாபியில் இருக்கீங்க அப்படின்னா
டல்மா மாலில் இருக்க ஒன் ஜோன் அப்படிங்கிற ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து 3.5க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3 திராம் அப்படிங்கிறது அஃபோர்டபுள் தான். முன்னாடியெல்லாம் குட்டி பையன் பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வரைக்கும் கூட ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் எதுக்காவது போனோம் அப்படின்னா முதல்ல ட்ரெஸ்ஸு பார்க்கறது, இல்லைன்னா ஷூ செப்பல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிறது, அதுவும் இல்லைன்னா ஹேண்ட்பேக் வாங்கிறது, அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் ஏதாவது கடைக்கு போனாலே முதல்ல கிச்சன் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் தன்னால் தேடிக்கிட்டு போயிடுது. அதை விட்டால் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேட ஆரம்பிச்சிடுவேன். அது ஏன்னே தெரியல. ஒரு வேளை நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை நீங்களும் என்ன மாதிரி தானான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இஞ்சி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். டீ போட்டுட்ருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. டெய்லிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நைட் ஷிஃப்ட்டில் மட்டும் டீ கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் இருந்தால் அப்பப்போ குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக தூக்கம் வராமல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இஞ்சி டீ போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துருவேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷேர் பண்ணி குடிச்சுப்பாங்க. ஃப்ளாஸ்கில் டீ ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருந்ததை அவருக்கு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டேன். அவர் குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். நான் கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டேன். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.